இந்த விவரம் யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 25 பேர் எடுத்துருக்காங்க. 25 பேரை பத்தி நல்லா தெரிஞ்ச பிறகு வாக்களிங்க. அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க பேர்ல ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்கா? ஒண்ணு இல்ல, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட நம்ம பேர்ல ஏதாவது ரிமார்க் இருக்கா, இந்த பையனை வேலைக்கு எடுக்கலாமா, இந்த ஆளை வேலைக்கு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு பிரைவேட்டும் சரி ஒரு கவர்மெண்ட்டும் சரி அதெல்லாம் பார்த்துதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஓட்டு போடுற மக்கள் நம்மளோட வாழ்வாதாரத்தை ஒரு 5 வருஷம் ஒருத்தர் கையில ஒப்படைக்கிற, ஒரு கவர்மெண்ட் கையில ஒப்படைக்கிற நம்ம சாதாரண மக்கள் நம்ம 5 வருஷத்துக்கான அந்த வேலிட் அந்த நாட்கள் வேலிடிட்டியை யாரும் மதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் வந்து இலவசமான தராங்களா, ஒரு அன்பளிப்பு தராங்களா, ஒரு டோக்கன் கொடுக்குறாங்களா, சரி. நம்ம மக்கள் எப்படின்னா அந்த 500 1000 கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவன் நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 1000 கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 1000 கொடுக்குறவனுக்கு நேர்மையா இருப்பாங்க. அது 1000 ரூபாய் கையில வாங்கிட்டோமே. அதனால நிச்சயமா உங்களுடைய கேண்டிடேட் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றாங்கன்னா அவங்கள பிடிங்க, அவங்கள பிடிச்சு கேளுங்க. உங்களுக்கு என்ன தெரியும், என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்க பாராளுமன்றத்துல போய் என்ன கேட்பீங்க, எம்பி ஆனா என்ன பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. உங்க ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர், வார்டு மெம்பர், அவங்களுக்கு எல்லாம் பயப்படாதீங்க. இது வந்து எம்பி எலெக்ஷன். இது வந்து எம்பி எலெக்ஷன். 6 சட்டமன்ற தொகுதி, 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்ததான் ஒரு எம்பி எலெக்ஷன். இதுக்கு நீங்க வார்டு கவுன்சிலருக்கும் இதுக்கும் நீங்க அனுமதி கேட்கணும். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க நீங்க ஓட்டு போட போறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க யாரு போட்டிருக்கிறீங்கன்ட்டு வேற யாருக்கும் தெரிய போறது இல்லை. அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணி யாருக்கு வேணா போடலாம். அதை யாரும் மாத்துறதுக்கோ யாருக்காக நம்ம அனுமதி கேட்கறதுக்கோ நமக்கு அவசியமே இல்லை. அதனால நிச்சயமா இந்த தடவை உங்களுடைய ஓட்டு வெற்றி கட்சியான, வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்திற்கு. உங்கள பல பேருக்கு தெரியும் இந்த சீமானின் சின்னம் மைக்கு சின்னம். சீமானின் சின்னம் என்ன, சீமானின் சின்னத்தை எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வேற ஒரு சின்னம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அந்த கதையெல்லாம் இப்ப வேண்டாம். நம்ம தேர்தல் காலம் வந்துருச்சு. அது ஏன் எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, எப்படி கிடைக்கல, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம அடுத்து என்ன நடக்க போதோ அந்த பாசிட்டிவா மட்டும் நம்ம பார்ப்போம், நல்லதை மட்டும் நம்ம பார்ப்போம். 10 நாட்கள்ல இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த 10 நாள்ல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு இந்த டீடைல்ஸ், அந்த தரவுகள் எல்லாம் நீங்க பக்காவா நீங்க பார்த்த பிறகு உங்களுக்கே தெரியும். நீங்க நிச்சயமா மைக்கு சின்னத்துக்கு தான் உங்க வாக்கு அளிப்பீங்க. நான் அதை உங்களுக்கு நான் கேட்கவே வேண்டாம். உங்கள் மருத்துவர் மனோஜ்குமாரின் சின்னம் மைக்கு சின்னம், வெற்றி சின்னம். எனவே பொதுமக்கள் அனைவரும் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திற்கு அளித்து நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் ஆதரித்து இந்த மருத்துவர் மனோஜ்குமாரை டெல்லி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து நம்ம மாநிலத்துக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் எளிதாக பெற வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இன்றைய வரைக்கும் நம்மளை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, கஞ்சா விற்கிறவன், மது போதை பொருட்களை விற்கிறவன், அடுத்தது கட்ட பஞ்சாயத்து செய்கிறவன், இவர்களுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்திருக்கோம். படித்தவர்களா, இவருடைய பின்புலம் என்ன, இவர் சரியானவரா, இவர் என்னுடைய தேவை என்ற வழியை அறிந்திருப்பாரா என்று இதுவரை நீங்கள் சிந்தித்ததுண்டா? கிடையாது. அப்போ அந்த நேரத்துல யார் அதிகமா காசு கொடுக்குறா, 500 ரூபாய் இந்த கட்சி கொடுக்குது, அந்த கட்சி 1000 ரூபாய் கொடுக்குதுன்னா அதற்கு தான் நீங்க வாக்கு செலுத்துவீங்க. அப்ப இப்படியே நம்ம வாக்கு செலுத்துவதின் காரணமாக நீங்க இலவசங்களை பெற அதனுடைய பாரத்தை யார் தலையில ஏற்ற
வாங்குறீங்க 19 லட்சம் கோடியாக மாறும். இந்த கடனை எல்லாம் யார் வந்து அடைப்பாங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் தான் வந்து அடைத்தாகணும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிற 120 ரூபாய்க்கு விற்கிற இந்த பெட்ரோலுடைய விலை அடுத்த 5 ஆண்டுகள்ல 210 230க்கு ஏறிடும். அதற்கு காரணம் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவதுதான். அதப்போல நம்மளுடைய பலம், நம்ம செலுத்தக்கூடிய வாக்குகளுடைய பலம் என்னன்னு தெரியாம நீங்க போய் கஞ்சா விற்கிறவனுக்கு சாராயம் விற்கிறவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அதை வச்சு அவன் தான் பைப்பாளே தவிர நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையும் சீரழியும். அதைத்தான் இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம். என் தாய் தந்தை, என் தாத்தா பாட்டி இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் மாத்தி மாத்தி வாக்கு போட்டதன் காரணமாகத்தான் நாங்க இன்னைக்கு வீதியில நின்று கத்த வேண்டியதா இருக்கு. இனி வரும் காலங்கள்ல என் வீட்டு பிள்ளையாவது, எங்கள் பிள்ளைகளாவது, உங்கள் பிள்ளைகளாவது, உங்கள் பேரன் பேத்திகளாவது நிம்மதியா வாழணும் அப்படின்னா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மை சின்னம். செந்தமிழன் சீமான் அவர்களால சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மருத்துவர் மனோஜ்குமார் அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அவருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. எங்க கட்சியில நிற்கக்கூடிய 40 வேட்பாளர்களும் தகுதி வாய்ந்தவர்கள், தரமானவர்கள். 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் என்று நாம படித்தவர்களை நிறுத்தியிருக்கோம். ஓட்டு போடுறீங்க சரிதா? இப்ப வேற யாருக்கும் டெல்லியில இருந்தோ இல்ல வேற எங்கேயோ இருந்து வந்து யாராங்க அடையாளமே தெரியாதவங்களும் ஓட்டு உங்கள்கிட்ட கேட்கல. நம்ம உள்ளூர்காரத்து தான் உங்க ஓட்டு. அதனால தைரியமா மைக் சின்னத்துக்கு ஜெயிக்கிற கட்சி வெற்றி சின்னம் மைக்கு சின்னத்துக்கு உங்க ஓட்டை நீங்க எல்லாரும் உங்க ஓட்டை வந்து மதிப்பு மிக்க உங்க வாக்கை மைக் சின்னத்துக்கு அடித்து இந்த மருத்துவரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிட்டு உங்களுக்கு நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை திங்கட்கிழமை 8ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்திற்கு நமது ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அண்ணன் மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்குகளை சேகரிக்க வருகிறார். ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையம். நேரம் மாலை 5:30 மணி. ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையம். நாள் 8ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை. உங்க அனைவரையும் பெருந்திரளா வந்து நம்மளுடைய கொள்கைக்கு பாருங்க. நான் இப்ப கூட கட்சின்னு சொல்ல மாட்டேன், கட்சிக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நம்ம கட்சின்னு நாங்க பயன்படுத்துறது கிடையாது. நம்மளுடைய கொள்கைக்கு ஆதரவு தாங்கன்னு தான் நம்ம அவங்களை கூப்பிடுவோம். நம்மளோட கொள்கையை பத்தி உங்களுக்கு தெரியும், மற்றவங்களோட கொள்கையை பத்தி தெரியும். கொள்ளையடிக்கிற கொள்கை மற்றவங்களோட கொள்கை அது யாரெல்லாம் நான் சொல்லல, உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய கொள்கை வேற. நம்மளுடைய கொள்கைக்கு நீங்க எல்லாரும் நிச்சயமா ஒண்ணு திரண்டு ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்து நம்ம வந்து எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம ரிசல்ட் வரைக்கும் ஜூன் 4 அது வரைக்கும் பாருங்க. இப்ப கூட எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19 இந்த டிஜிட்டல் இந்தியாவில். ஆனா ரிசல்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர், அதுவும் இவிஎம், அந்த ஓட்டு மிஷின். நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு ஓட்டு மிஷின் இருக்கு பாருங்க. இந்த கைலாஸ் காலேஜ் போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு மிஷின் வந்து அந்த பட்டன் அழுத்தினா அந்த ஒயர்ல வந்து ஓட்டு அந்த கம்ப்யூட்டர் என்ன போகுது. அன்னைக்கு சாயங்காலமோ அடுத்த நாளும் சொல்லிட்டு போகுது யாரு வெற்றி யார் தோல்வின்ட்டு. இதுக்கு 45 நாள் என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதுல மாத்திடுவாங்க, அதனாலதான் நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம் தோத்துட்டோம் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டேன், டெக்னீஷியன்ட்ட கேட்டேன். எப்பா ஏதாவது இதுல மிஷின்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல சட்ட சிக்கல் வருமா? எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிட்ட பொலிட்டிஷியன்ட்டையும் நான் கேட்டேன், எங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சட்ட சிக்கல் உடனே அறிவிக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும் கேட்டேன். அவங்களால அது சரியான பதில் சொல்ல முடியல. அதாவது நம்ம இந்தியா எங்க இருக்கிறோம், அமெரிக்கா எங்க இருக்குது? அமெரிக்கா வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாகாணம் அமெரிக்கா. அவங்களே ஒரு தேர்தலுக்கு இன்னமும் பேப்பர் தான் பயன்படுத்துறாங்க, பேலட் பேப்பர் தான் பயன்படுத்துறாங்க. அப்படியாப்பட்ட வளர்ந்த நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்காவே இந்த விஷயத்துல கம்ப்யூட்டர்லாம் வேண்டாம்ப்பா நாங்க பேப்பரே பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில
நம்ம ஊர் ஏன் இந்த மாதிரி வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம ஜூன் 4 வரைக்கும் நம்ம வெற்றிக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட வெற்றியை நாளை மாலை 5:30 மணிக்கு ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்துல 5:30 மணிக்கு அனைவரும் ஒன்று கூடி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில வரவங்க அனைவரும் ஒன்று கூடி நிச்சயம் நாளைக்கு சாயங்காலமே நம்ம வெற்றியை உறுதி செய்யறோம். 5:30 மணிக்கு ஜலகண்டாபுரம் வர்றாங்க நம்ம ஊருக்கு அண்ணன். 7 மணிக்கு சேலம், 7 மணிக்கு சேலத்துல மீட்டிங். சரிங்க, சரிப்பா.